वंदे गुरूणां चरणारविन्दं सन्दर्चितस्वात्मसुखाम्बुदीनां जनस्य येषां कुडिगायमानं संसारहालाहलमोघशान्त्यै गोपिका जीवनस्मरणे गोविन्द गोविन्द श्री वासुदेव सर्वमिति अस्मत् सर्वगुरुभ्यो नमः நமஸ்காரம். சிறையிலே தேவகி இருக்கும் இடத்தில் அந்த அறை மிகவும் ஒளி பொருந்தி பிரகாசமாக காட்சியளித்து கொண்டிருந்தது. அந்த நாள் நாரதர் சொல்கிறார், சனகாதியர்கள்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியோடும் சபலமாகவும் இருப்பதை நான் ஒருபோதும் பார்த்தது கிடையாது. அவர்களெல்லாம் என்னுடைய அண்ணன்கள். எப்போதும் அந்த சனகாதியர் 5-6 வயதுடைய சரீரத்திலேயே இருக்கிறார்கள். இருந்தால் என்ன, அவர்களுடைய ஞானமும் கம்பீரமும் எல்லாவற்றிலும் உயர்ந்ததானது. அவர்களோட அந்த சரீர குழந்தைத்தனம் அறிவை வென்றுவிட்டது என்று சொல்லிட்டு மேலே சொல்கிறார், அந்த குறிப்பிட்ட தினத்தன்னைக்கு அவர்கள் மனம் ரொம்ப குழந்தை போல் ஆகிவிட்டது. அவர்கள் என்ன பண்ணாராம், குவியல் குவியலாக மலர்களை அஞ்சலி செய்து பூமியின் மேலே பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாவனை, அந்த ஒரு கலக்கம், வெற்றி முழக்கம், அந்த எல்லாம் அன்னைக்கு அவர்கள் நேர அந்த பாவனையோடு வெற்றி முழக்கத்தோடு பிருகுமுனிவர் வரைக்கும் போகிறார்கள். பிருகுமுனிவரிடம் சென்று சமாதியை விட்டுவிடு, பூமியின் மேலே சமாதியினுடைய சௌபாகியம் கொண்டிருக்கிறது, அந்த தினத்திலே ஏற்பட போகின்ற விஷயத்தை பற்றி சூச்சகமாக பிருகுமுனிவரிடம் சொல்லி சமாதியை விட்டுவிட்டு இதை அனுபவிக்க எழுந்திரு என்று சொல்லுகின்றார்கள். அங்கே சிறையில் ஒரே வசுதேவர் பிரகாசமுடன் இருந்தார். அப்புறம் அந்த ஒளி தேவகியிடம் மாறித்து அதை பார்த்து பணிப்பெண் பயந்து கொண்டு சென்று கம்சனிடம் சொன்னாள். அந்த சிறையில் வசுதேவ தேவகிக்கு இப்போ பல விஷயங்கள் ஒரு சுபாவமாக ஆகிவிட்டது. பகலில் கம்சன் அனுப்புகிற பணிப்பெண் அசந்து போனா, வானத்தையே பார்த்துட்டுருக்கா. அவளோ செவிட்டு ஊமை. நகரத்தில் மக்கள்கிட்ட அற்புதமாக ஜாடை மூலமாக அவள் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம். அவளுடைய சங்கேதங்கள்லாம் கம்சனுக்கே புரியாத போது மற்றவர்களுக்கு தான் புரியுமா? புரியல. அந்த சிறையினுடைய அறையில் இரவில் இருந்த அந்த பிரகாசமும் மற்றமும் கனவில் இருந்தது, இரவில் இருந்தது. இப்பொழுது அது பகலில் கூட அந்த சிறையினோட அந்த அறையில் தெய்வீக நறுமணம் நிறைந்து விடுகிறது. பொதுவாக முதல்ல நறுமணம் வரும், அப்புறம் தெய்வீக புருஷர்கள் மகளிர்கள் கூட்டம் அங்கே வரும். பணிப்பெண் சிறிது நேரத்துக்கு வருபோ, அதுவும் ஒரு விதமாக ஒரு பயத்தில் ஆட்பட்டு ஒரு மூலையில் உட்கார்ந்து கிடப்பாள். அந்த தெய்வ உருவங்கள் அங்கேருந்து வரும். வசுதேவர் தேவகியை வலம் வணங்குவார்கள், துதி செய்வார்கள், அவர்களுக்கு தேவையான சேவையையும் செய்வார்கள். சில சமயம் நல்ல வாசனை நீரால் அவர்களை நீராட்டுவார்கள். சில சமயம் வாசனை பூச்சோடு அந்த தேவகிக்கு அற்புதமாக தெய்வீக மலர்களால் அலங்காரம் செய்வார்கள். இவர் பிரம்மா, இவர் முக்கண்ணன் சிவபிரான், இவர் வஜ்ரபாணி இந்திரன், இவர் கணநாதர் என்று அந்த வயந்த தெய்வீக உருவங்களை எல்லாம் அதில் உள்ள பலரை தேவகி மாதா இவ்வாறு பெயர்களோடு புரிந்து கொண்டார். சிறு வயதில் இவர்களை பற்றிலாம் கேள்விப்பட்டிருந்ததுனால வாகனங்களில் அவள் வந்தாலும் அதை தேவகி மாதா புரிந்து கொண்டார். தேவிகளில் பலர் பேரை அவரால் குறிப்பாக பெயர் கொண்டு புரிந்து கொள்ள முடியல. தேவகி முதல் முறை தன்னுடைய கணவன்கிட்ட கேட்குறா, இவர்களெல்லாம் உங்ககிட்ட பூஜிக்கத்துக்கு வருகின்றார்கள் என்பது சரி, நான் யாரோட வணக்கத்திற்கு உரியவள், இவர்கள் ஏன் எனக்கு சேவை செய்கிறார்கள், மதிப்பளிக்கின்றார்கள் என்று கேட்கிறார். அவரோட பார்வையில் வசுதேவர் சாக்ஷாத் பரமபுருஷர். தேவகியோட பார்வையில் வசுதேவர் சாக்ஷாத் பரமபுருஷர். அதனால் தேவர்கள் அவரை பூஜித்த போது அவருடைய எண்ணம் உறுதியாயிற்று. அவர் தேவர்கள் தன்கிட்ட அந்த மாதிரி செய்யும்போது தேவகி மிகவும் சங்கோஜமடைந்தாள். வசுதேவர் சொல்கிறார், தேவி, உன்னோட மடியில் அடிக்கடி நான் பார்க்கின்ற அந்த சதுர்புஜ நீலசுந்தர தாமரைக்கண்ணன், எல்லோருக்கும் ஆராத்தியனான ஸ்ரீஹரி, அவருக்கு நீ தாயாகின்ற சௌபாகியத்தை அளித்திருக்கிறார். தேவர்கள்லாம் உனக்கு சேவை செய்கிறார்கள், அதனாலேயே உனக்கும் எனக்கும் இந்த கௌரவம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். இப்போ மேலே நாட்கள் செல்ல செல்ல
இரவுலையும் சரி பகல்லையும் சரி அந்த அறையில் தேவதேவியர்களுடைய கூட்டம் வந்து நிறைய நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. சில சமயம் தனியாக வருவார்கள், சில சமயம் குழுவாகவும் அந்த தேவியர்கள்லாம் வருவார்கள். கம்சனுடைய பணிப்பெண்ணுக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை. இது அவள் வந்து ஜாடையால் கம்சனுக்கு சொல்கிறதுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. அவள் வந்து நான் 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 கொடுக்கின்ற உணவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அறையை சுத்தம் செய்ய வேண்டியிருப்பதில்லை என்று ஜாடை காட்டினால் கம்சன் வந்து அவர்கள் சாப்பிட்றதில்லை, காற்று வந்து அறையை வந்து சுத்தம் செய்து விடுகிறது என்று புரிந்து கொண்டு சிரிப்பான். இல்லது அந்த பணிப்பெண்ணை வந்து அதட்டுவான். அவர்கள்லாம் சாப்பிடவில்லை என்றாலும் நீ தினமும் உணவை தயார் செய்து அங்கே வை என்று ஜாடை காட்டுவான். ஒரு நாள் பிரம்மா சிவன் எல்லாரையும் தேவகி தன் அருகே பார்க்கிறார். அவர்கள் கை குவித்து துதித்து கொண்டிருப்பது தெரியவில்லை. யாரை துதிக்கிறார்கள்? கர்ப்ப சிசுவனுடைய துதி. அன்னைக்கு பிரம்மா என்ன சொல்கிறார்? கிளம்பி செல்லும்போது தேவகியை வணங்கி, தாயே, இனி தாங்கள் நீச்சன் கம்சனிடம் பயம் கொள்ள வேண்டாம், அவன் விரைவில் இறந்து போகப் போகிறான், தங்களுடைய மகன் 3 உலகையும் காப்பாற்ற வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இந்த தேவர்களுடைய வருக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த தேவதைகளுடைய சேவையும் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவகியோட கர்ப்பமும் வளர்ந்தே கொண்டே வந்தது. தேவகி இந்த முறை அற்புதமே வந்திருக்கிறது, எனக்கு பாரமே தெரியவில்லையே, ஆனால் இந்த முறை என்னோட சுறுசுறுப்பும் சக்தியும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறாள். அப்போது வசுதேவர் வந்து, உன்னுடைய தேஜஸும் அழகும் ஒரு எல்லையே இல்லாமல் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த முறை அவன் உன் மடியில் உட்கார்ந்து கொண்டு புன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறான். நான் அதை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் வசுதேவர். கடைசியில் அந்த பிறப்பே இல்லாதவனுடைய பிறப்பு திதியும் வந்தது. புரட்டாசி மாதம் கிருஷ்ண அஷ்டமி, நல்ல மழைக்காலம். அன்னைக்கு காலையில் இருந்த மக்கள் வந்து நதிகளெல்லாம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் வந்து தூய்மையான நீர், மணல், ஒரு நதியில் வந்து தூய நீர் மட்டுமே செல்கிறது. மண் இல்லை, மணல் இல்லை, ஒரு புல் துரும்பு கூட பெயருக்கு இல்லை. நீரில் வந்து அந்த சரத்தில் வராத அப்பேற்பட்ட ஒரு தூய்மை எண்ணிக்கை வந்திருக்கிறது என்று வியப்படைந்திருக்கிறார்கள். தடாகங்களில் தாமரை குவியலாக இருக்குது. தாமரை குவியல், குமுதராசி எல்லாம் ஒன்றாக மலர்கிறது. பூமியில் ஒவ்வொரு துரும்பும் செடி கொடி மரங்கள் மலர்களை வந்து சுமந்து, அதாவது ஏராளமாக பூத்து குவிக்கிறது. மலைகளில் மணிக்குவியல்கள்லாம் வந்தது, நல்ல ரத்தினங்கள் எல்லாம். காட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு உவர் பூமி இருக்கே, அதில் கூட புல்லெல்லாம் முளைக்கிறது. அதில் சின்னஞ்சிறு பூக்கள் எல்லாம் மலர்கின்றது. மலை, காடு, பூமி, நீர் எல்லாவற்றிலும் ஒரு விசித்திரம். பாலை வந்ததை கூட அந்த சிறப்பு, ஒரே சிறப்பு ஏதோ நிபுணமாக அந்த கலையில் தேர்ந்த கைகள் மணிகளையும் மலர் இலைகளையும் புலினங்கள்லையும் மண் துகள்களிலும் ஒரு அலங்கரித்தது போல இருக்கிறது. எல்லா இடத்துலையும் விசித்திரமான மண்டலம், பல சிற்ப வரிசைகள்லாம் நிறைய தானாக தோன்றிவிட்டது. இன்றைக்கி பறவைகள் கூட சிற்ப மண்டலம் அமைத்து பறக்கின்றதாம். பறவைகள் கூவுகின்ற ஒலியில் கூட வண்டுடைய ரீகாரத்தில் ஒரு தாள கட்டமைப்போடு இருக்கின்ற ஒரு வரவேற்பு கீதம் எதிரொலிக்கிறது என்பதையும் மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். பறவைகளுடைய ஒலி, வண்டினுடைய ரீங்காரம் எல்லாத்துலேயும் ஒரு தாளக்கட்டு இருக்குது. அது இருக்கின்ற ஒரு தாளத்தோடு ஒரு வரவேற்பு கீதம் எதிரொலிக்கிறது என்று மக்கள்லாம் உணர்ந்து கொள்கிறார். ரிஷி முனிவர்கள் மட்டுமில்லை, நல்லவர்கள் எல்லோருமே மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார்கள். ஆனந்தம் வந்து அலைமோதுகின்ற ஒரு மனதை எல்லோரும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அக்னிதேவன் வந்து தானாகவே யாக குண்டத்தில் வந்து எழுந்துடுகிறார். அந்தனர் எல்லாரும், எல்லா ரிஷி முனிவர்களும் அவன் செய்வதற்கான பொருட்களை எல்லாம் திரட்டுதல முனைந்து கொண்டிருக்கிறார்கள். கம்சனுடைய ஆட்சியில் சில நைஷ்டிகர்கள் தான் மறைத்து ஒரு வகையாக தினமும் அக்னிஹோத்திர நியமங்களெல்லாம் செய்து வந்தார்கள். அதாவது கம்சன் ஆட்சியில் தெய்வீக விஷயங்கள் எதுவும் நடக்கலை. அக்னிஹோத்திரங்களெல்லாம் சில பேர் மட்டும் ஒரு ரகசியமாக செய்து கொண்டு வந்திருந்தார்கள். அங்கேயும் ஆகுதி ஆகுதி கொடுத்தாக்க அக்னிதேவன் வந்து புகையாத்தான் இருப்பார். தீ உண்டாக்குறதுக்கு பெரும் முயற்சி பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் இன்றைக்கி
அதே அக்னி குண்டங்கள்லேருந்து திடீர்னு ஜுவாலை மிக பெரிதாக எழும்பி விட்டது. அதில் வருஷக்கணக்காக சமைத்து கூட போட்டதே கிடையாது. ஆனால் ஜுவாலை அசாத்தியமாக எழுந்திருக்கிறது. அசுரரை பின்பற்றுகின்ற மனிதருடைய நிலை கூட அன்றைக்கி அற்புதமாக இருந்தது. எங்கிருந்தோ அவர்களை சோம்பல் அழுத்திட்டு எங்கேயும் போகணும்னோ எதுவும் செய்வதற்கோ அவர்களுக்கு தோன்றவே இல்லை. ஒரே தூங்கிக் கொண்டே இருக்கின்ற விருப்பமும் தோன்றித்து. எப்பொழுது தூங்கிக் கொண்டே இருக்கணும் போல இருக்கு. இன்றைக்கி இந்த இயற்கையோட மைதானமாகிய இந்த பூமியில் இந்த இறங்கி இருக்கின்ற பெரும் விழா இது மேலே பார்க்கறதுக்கோ அந்த அசுர வர்க்கத்தில் யாருக்குமே அவகாசமே கிடைக்கல. ஏன்னா இங்கேருந்து சோம்பலோடு அப்படியே இருக்கா. எங்கேயும் போகணுன்றதே தோணலை, எதுவும் செய்யணும்னு தோணலை, தூங்கிக்கொண்டே இருக்கணுன்ற விருப்பம் இருக்குது. அப்படின்னா சுர காரியங்களில் நல்காரியங்களில் ஒரு ஈடுபாடு இல்லாத நிலைமை யாருக்கால இந்த ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறதோ இவையெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு படிப்பினை. கம்சன் நீண்ட நாளுக்கு பிறகு இன்றைக்கி பிறப்பகல்லையே, அதாவது மத்தியானமே தூங்கிவிட்டான். சாயங்காலம் கொஞ்சம் விழித்து பார்த்தான். அப்போது அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாருடைய நிலைமையும் அதுதான். அன்றைக்கி கம்சனும் அந்த மற்றவர்கள்லாம் உண்கின்ற உணவில் ருசி மிக அதிகமாக இருந்தது. எல்லாம் நல்லா சாப்பிட்டார்கள். நன்றாக உண்டவுடன் அந்த உண்ட களைப்பு உறங்கிவிட்டார்கள். பகல் கழிந்தது, மாலையும் முடிந்தது, இரவு வந்தது. வானத்தில் ரத்ன கம்பளம் விரித்தார் போல இருக்குது. தூய வானம், தூய திசைகள், நட்சத்திர ஒளி ரொம்ப அதிகமாக ஜொலிக்கிறது. இன்றைக்கி ஆராதனை, ஹவனம், அதாவது ஹோமங்கள், பூஜை, ஜபத்தில் கடமை என்று எல்லாம் ஈடுபட வேண்டியிருக்கு. ரிஷிகள், அந்தணர்கள், தர்மாத்மா, பக்தர்களுடைய மனம் உள்மனதை பங்கப்படுத்தி ஜபம் முதலியவை செய்வதற்கு வேண்டிய அளவு நல்ல சத்துவம் நிரம்பிவிட்டது. இரவு வந்தது. ஆனால் உலகத்தில் இருக்கிற இருள் முழுவதும் அசுர இயல்பர் உடையவர்கள்கிட்ட மட்டுமே சுருங்கி போயிடுத்து என்பது போல் அங்கே இருந்தது. ராத்திரி வந்தது. அந்த அசுர சுபாவம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் மட்டுமே இந்த இரவு சுருங்கி விட்டது போல இருக்கிறது. மற்ற யாருக்குமே தூக்கம் வரலை, சோம்பலோ இல்லை, எதுவுமே வரலை. இன்றைக்கி ரிஷி ஆசிரமங்களில் சின்னஞ்சிறு பாலகர்கள் கூட ஆசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டு தியானத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். திவ்யலோகங்களில் விழா தொடங்கியது. சத்தியலோகம் வரை சங்கீர்த்தனம் எதிரொலித்தது என்று நாம் பார்த்தால் அமராவதியில் அப்சரஸ்களுடைய ஆடல் பாடல் இடமாயிட்டே. அங்கே திவ்யலோகங்கள்லாம் கந்தர்வர்கள் இனிய குரலில் வேறு எந்த நாளில் பயன் இருக்கும்? அந்த லோகங்கள்லாம் சத்தியலோகம் வரைக்கும் சங்கீர்த்தனம் நடக்கிறது. அந்த சங்கீத துவனி பூமியில் அதே சமயம் ஒரு தொலைவில் கடற்கரை ஓர பிரதேசங்களில் மெல்லிதாக ஒரு வேளை புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கம்பீரமான நிரந்தரமான மேக கர்ஜனுடைய துவனி வரத் தொடங்கி இருக்காது. ராத்திரி நீண்ட நேரம் ஆயிற்று. எப்பொழுதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்கிற அசுரர்கள் அவர்களெல்லாம் சோம்பலிலே அழுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார்கள். அதாவது இரவில் ஒரு இரவில் பலவிதமாக அனுபவித்து கொண்டு நீண்ட நேரம் வரைக்கும் பின்னிரவு வரைக்கும் பலவிதமான கேளிக்கைகள் ஈடுபட்டு இருப்பவர்கள் அசுரர்கள் என்று சொல்கிறார்கள். அசுரர்கள்னால் அப்படி இருப்பாளாம். அன்றைக்கி அந்த அசுரர்கள் பகலிலிருந்தே சோம்பல் அழுத்தி வைத்து அவர்களை உறங்க வைத்திருந்தது. அவர்கள் விளையாடுகின்ற கேளிக்கை செய்கின்ற இடங்களெல்லாம் சூனியமாய் போயிருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக அசுரர்கள் அன்று சீக்கிரமே படுக்கைக்கு போய்விட்டார்கள். அசுரர்கள்னால் மேகம் கர்ஜிக்கிறது, இன்றைக்கி வீட்டிலேருந்து எங்கும் வெளியே போகிறதுக்கு சௌகரியம் கிடையாது, நாள் முழுவதும் வானம் திறந்திருந்தது, மழை வரும் போல் இருக்குது என்று கவனமாக வாசலையெல்லாம் மூடிவிட்டார்கள். தங்களுடைய வாசல் கதவுகளை எல்லாம் மூடிவிட்டார்கள். இரவு காவலுக்கு நியமிக்கப்பட்டவரே ஒரு வகையும் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் கண் திறந்து விழித்து கொண்டு உட்கார வேண்டியிருந்தது. அவர்களும் தாங்கள் உட்கார ஒரு இடம் தேடிக்கொண்டார்கள். அங்கே மிகவும் தூக்க வசப்பட்டு பலர் நின்றபடியே தூங்குகிறார்கள். மற்றவர்கள்லாம் உட்கார்ந்து கொண்டு உறங்குகிறார்கள். மேக கர்ஜனை மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டிருக்கு.
வானத்தில் வந்து மின்னலுடைய ஒளிக்கதிர்கள் தன்னுடைய ஒளியை ஒவ்வொரு கணமும் பரப்பலாயிற்று. மிக மெதுவாக மெல்ல 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 மேகக்கூட்டங்கள் வானத்தில் மதுராவை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. ஆசிரமங்களில், அந்தணருடைய வீடுகளில், தர்மாத்மாக்களின் இதயங்களில் சாத்வீகத்தன்மை அதிகமாக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கு. அங்கே போகிறது வரதெல்லாம் இல்லை, யாருக்கும் பேசுறது ருசிக்கலை. அங்கே ஒரு சஞ்சலமில்லாத உள்கவனத்தில், அதாவது உள்கவனத்தில் தன் உள்ளே பார் என்று சொல்வார்களே, அந்த உள்கவனத்திலேயே இருப்பதனால அவருடைய உடல் மறந்து போய்விட்டது. உடலுடைய ஒரு நினைவே இல்லை. அதனால் வானத்தில் வந்து சுரர்களுடைய விழா ஒலி வந்து மிகவும் அதிகரித்து கொண்டிருப்பது பூமியில் கேட்கிற நிலையில் இருக்கிறதுனால அந்த அசுரமானவர்கள் யாருமே இல்லை, சாத்வீகர்களும் இல்லை. அமைதியான அசையாத பூமி தேவி, பூமி தாயார் உற்சாகமாக இருக்கா. மூச்சு விடாமல் காத்து கொண்டிருக்கிறார். அந்த புரட்டாசி மாதம் கிருஷ்ண அஷ்டமி என்று அந்த மதுரா எப்படி இருந்தது என்று விவரிக்கப்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரிக்கப் போகின்றான். கோபிகா ஜீவன ஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ வாசுதேவ சர்வமிதி.